அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தினமணியில் முதல்ல பார்த்தோம்னா திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் தான், ஓகேங்களா? ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான டைம், கரெக்டான டைம், அது எப்படி செய்ய போகிறோம், அது எப்படி செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கவங்க தான் அமைச்சன் அப்படின்னு சொல்லி திருக்குறள் எண் 631 அதிகாரம் அமைச்சில் வள்ளுவர் சொல்ல வரார். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மறுசீரமைப்பால் 8 மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்லியிருக்கிறார். என்ன ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லோக்சபாவோட தொகுதிகள் அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தெரியும். 543 அப்படிங்கிறது அதோடைய எண்ணிக்கை. இந்த 543 அப்படிங்கிறது எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு அப்படின்னா, 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வச்சு தான் இப்போ வரைக்குமே இந்த 543 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 42வது சட்ட திருத்தம் 1976 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு 25 வருஷத்துக்கு இந்த 543 அப்படிங்கிற நம்பரே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதன்படி பார்க்குறப்ப 2001 வரைக்குமே நமக்கு 543 அப்படிங்கிற நம்பர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 84வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இன்னொரு 25 வருஷத்துக்கு 543 அப்படிங்கிற நம்பரே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா 2026 வரைக்குமே நமக்கு லோக்சபா தொகுதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 543 தான். ஓகேங்களா? அப்போ 2026 அப்படிங்கிறது ஏறக்குறைய வந்துருச்சு இல்லையா? அப்போ தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணணும். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா நம்ம ஆளுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு 4 டைம் பண்ணியிருக்காங்க. 1952 பண்ணியிருக்காங்க, 1963 பண்ணியிருக்காங்க, 1973 பண்ணியிருக்காங்க, அதன் பிறகு 2002 கடைசியாக பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 4 டைம் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் என்ன? தொகுதி மறுசீரமைப்புனா என்னன்னா, நமக்கு லோக்சபா சீட்டும் சரி, மாநில சட்டமன்றங்களும் சரி, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட் இருக்கணும், அந்த ஒவ்வொரு சீட்டோட பவுண்டரிஸ், ஒவ்வொரு தொகுதியோட அந்த எல்லைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மறுசீரமைப்பு பண்ணுறது தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் தேர் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபினிஷன். இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது டீலிமிட்டேஷன் ஆக்ட் போட்டு தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜட்ஜ் இருப்பார், ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார், அருள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எல்லாருமே இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த தொகுதிக்கு இதுதான் எல்லை அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதன் அடிப்படையில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன், மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு இந்த சீட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 543 அப்படிங்கிற நம்பரே நம்ம பார்த்தோம், 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தான் இந்த 543 அப்படிங்கிற நம்பரே வந்துருந்துச்சு இல்லையா? இப்போ 2026 மறுபடியும் தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறப்ப மறுபடியும் ஏதாவது ஒரு சென்சஸ் அடிப்படையாக வச்சு தான் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ 2026, 25 இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த சென்சஸை அடிப்படையாக வச்சு தான் அடுத்த தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. இப்போ பாப்புலேஷனை அடிப்படையாக வச்சு தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழகம் உட்பட தென் மாநிலங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மாநிலங்கள், தென் மாநிலங்கள் எல்லாமே இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தின மாநிலங்கள். இந்த தென் மாநிலங்கள், தமிழகம் உட்பட இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் பார்த்தோம்னா, மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வெல் டெவலப்டு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும் கம்பேர்டு டு நார்த்தன் ஸ்டேட்ஸ். உத்தரப்பிரதேஷ், பீகாரில் பார்த்தோம்னா மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியல. அதனால பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இன்னமும் பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கம்பேர்ட் டு தமிழ்நாடு, கேரளா இவங்களெல்லாம் பார்த்தோம்னா ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால் பாப்புலேஷனும் ஸ்டேபிள் ஆச்சு. இதனால் என்ன ஆயிருக்கு, இவங்க பாப்புலேஷன் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப சவுத் இந்தியாவில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. இப்போது தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. எதன் அடிப்படையில் பண்ண போகிறாங்க? பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ண போகிறாங்க. இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணால் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் தொகுதிகள் வந்துடும். பாப்புலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ், நம்பர் ஆஃப் தொகுதிகள் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த பிரச்சனை. ஓகேங்களா? அப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 543 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ரெண்டு விதமாக இந்த தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு. ஓகேங்களா? 543 அப்படிங்கிற நம்பரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அந்த வகையில் இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்கு. இந்த 543 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 சீட்டு குறைஞ்சு 31 சீட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு ஒரு நம்பர் கொண்டு வராங்க. 848 சீட்ஸ், ஏறக்குறைய 848 சீட் இருக்கும். இப்போ தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணோம்னா இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 22 சீட் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் ரியலிஸ்டிக்காக பார்த்தா 10 சீட் தான் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்கிறார். அப்படிங்கிறப்ப ரெண்டு வகையில் பண்ணலாம். ரெண்டு வகையில் பண்ணாலுமே தமிழகத்துக்கு வந்து அது பின்னடைவாக தான் இருக்கும். ஏன் பின்னடைவாக இருக்குது? ஒரு 8 சீட்டு தானே போயிட்டு போகுது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகுது. அப்படின்னா நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தொகுதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகுது. எண்ணிக்கை அதிகமாகறனால என்ன ஆகும்? நமக்கு ஒரு தேசிய கட்சி இருக்குது அப்படின்னா வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நல்லா பிரச்சாரம் பண்ணி அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாலிடிக்ஸை பண்ணாலே போதும், லோக்சபாவில் ஈஸியாக மெஜாரிட்டி அப்படிங்கிறத வாங்கிடலாம். அப்போ தென் மாநிலங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிரும், அரசியல் ரீதியாகவும் கம்மியாயிரும். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளோட உரிமைகள் அப்படிங்கிறத சரியான முறையில் எடுத்து சொல்கிறதுக்கும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிரும். அந்த சதர்ன் ஸ்டேட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாயிரும். ஓகேங்களா? அப்போ தென் மாநிலங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கும். அது வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருக்கு செய்யுது. ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்தினால தான் தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்ச் 5ஆம் தேதி நம்மளுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத கூட்டியிருக்கார். சரிங்களா? ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன ஆர்டிகல்லாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துப்போம். ஆர்டிகல் 82 அப்படிங்கிறது லோக்சபா சீட்டு, ஆர்டிகல் 170 அப்படிங்கிறது பார்த்தோன்னா மாநில சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும். சரிங்களா? இப்போ ஆர்டிகல் 82 தான் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஏன்னா லோக்சபா சீட்டு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது? மக்கள் தொகையை கம்மி பண்ண தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் லோக்சபாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கம்மியாகும். இதனால் இவங்களோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாகும். மாநில உரிமைகளை பற்றி சரியாக பேச முடியாது, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சரியாக பேச முடியாது, தென் மாநிலங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது அங்கே எடுபடாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து போராடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அழைப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதான் ஃபஸ்ட் ஆர்டிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்றைய செய்தித்தாளில் வேறு எந்த செய்திகளும் பெருசாக இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.